வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன், அனைவருக்கும் அகம்கனிந்த ஆத்ம வணக்கங்கள். பெற்றவர்கள், குரு, அரசு, தெய்வத்தின் பெருமதிப்பை உணர்ந்து அறிவால் போற்றி வணங்குவோம். நற்றவ ஆழ்வினில் தக்கன ஆற்றி தகாதன தவிர்த்து ஆன்ம உணர்வில் அனைத்தும் பெறுவோம். இந்த புனிதமான தினத்திலே ஆன்மீகம் அவசியமா என்பது குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். ஆன்மீகம் அறிவதனால் என்ன பயன் என்றால், நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பம் ஏன், எதனால், எப்படி வருகிறது என்பதை அவ்வப்போது எளிதாக உணர்கிறோம். இத்தகைய ஆன்மீக அறிவுக்கு ஏற்ப நம் தினசரி வாழ்வில் உடல் உள்ள இயக்கங்களை பொருள், புகழ், பதவி, அதிகாரம், புலன் மயக்கில ஆழ்ந்து விடாமல் உடலுக்கும் பொருளுக்கும், உயிருக்கும் உடலுக்கும், மனதுக்கும் அறிவிற்கும், நமக்கும் பிறர்க்கும், நமக்கும் இயற்கைக்கும் இசைவாக நமது கடமைகளை ஆற்றி மிகச்சிறப்பாய் ஒழுக்கமுடன் வாழும் தவம் இருக்கிறோம். இதுவே ஆன்மீகம். நம்முடைய அறிவு 4 நிலைகளிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதல் படியிலே உணவை மையமாக, உடல் சுகங்களை மையமாக, மெய், வாய், கண், மூக்கு, செவிகளிலே இயங்குவது முதல் படி. அறிவுக்கு அடிமை ஆவது, அதாவது இயற்கை தேவைகளை மட்டும் நிறைவு செய்து கொள்வதிலேயே நாம் வாழும் பொழுது அறிவு உணவுக்கலனிலே இயங்குகிறது. பசி, தாகம், மற்ற மெய்வாய், கண், மூக்கு, செவிகளிலே நம்முடைய இயற்கை தேவைகளை, இயற்கை துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காக நாம் செயல்படும் பொழுது அடிப்படையாக எல்லா உயிருமே செய்யக்கூடியதுதான். அப்போ நமக்கும் மற்ற உயிருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அடுத்த கட்டமாக இயற்கை எழிலை ரசிக்கக்கூடிய ஒரு கட்டத்திலே உணர்ச்சியை மையமாக இயங்கும். அடுத்ததாக 3வது கட்டத்தில் மனதை அடிப்படையாக வைத்து இயற்கை ரகசியங்களை தெரிந்து கொள்வதிலே ஆர்வமுடையவராக இருக்கிறோம்.
அதற்கு அடுத்ததாக அறிவை மையமாக வைத்து, அந்த இயற்கையின் மூலம் என்ன? நான் யார்? என்பது குறித்த அந்த இயற்கையின் மூலத்திற்கே நாடிச் செல்லுகின்ற அறிவுக்களம். அந்த அறிவை அறிந்த நிலையில் அறிந்தவற்றை மறவாமல் மற்றவர்க்கும் எடுத்துரைக்கக்கூடிய ஆன்ம உணர்வு. இந்த ஆன்ம உணர்வு எதற்காக என்றால், அறிவை நாடி அதன் இயக்கம், இயல்பு கண்டு, நான் என்பது என்ன என்பதைக் கண்டு, எல்லா உயிர்களிலும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொதுவான ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை அறிவதே ஆன்மீகமாகும். ஆன்மீகம் என்பது ஏதோ வயதானவர்களுக்கு மட்டும் அல்ல, எல்லாவற்றையும் எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு கடைசியாக இறுதி நிலையில் இருப்பவர்களுக்கு என்று கிடையாது. அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க யாருக்கெல்லாம் ஆவலோ, அன்றாட வாழ்வில் இன்பம் நிலைத்து துன்பமில்லாமல் வாழ வேண்டும் என்று யாருக்கெல்லாம் ஆசையோ, அவர்களுக்கு எல்லாம் அவசியமானதுதான் இந்த ஆன்ம அறிவு என்பது. கண்ணாடி இல்லாமல் நம்மை காண்பதுதான் ஆன்ம அறிவு. அதாவது புறக்கண்ணை மூடும் பொழுது நாம் அகக்கண்ணை திறந்து நம்மை காண்கிறோம். இத்தகைய ஆர்வம், அதாவது தன்னை அறிய வேண்டும் என்கின்ற எண்ணமே லட்சத்தில் ஒருவருக்குத்தான் தோன்றும். அவ்வாறு தோன்றிய லட்சம் பேர்களில் ஒருவருக்குத்தான் அதில் ஈடுபாடு உருவாகும். அவ்வாறு உருவாகிய லட்சம் பேர்களில் ஒருவருக்குத்தான் அத்தகைய உணர்வு கிட்டும். நாம் யார் என்கின்ற உணர்வு. நிச்சயமாக நாம் அனைவரும் அந்த பயணத்தில் தான் இருக்கிறோம் என்ற பெரும் பேற்றை பொருளுடையதாக்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த கணத்தில் நாம் பயன்படுத்துகின்ற மின்சார மற்றும் கணினி மற்றும் செல்பேசி இவற்றிலே இருக்கக்கூடிய இவற்றை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற நுட்பத்தை அறிந்தவர்கள் பயன்படுத்துவது நாம் கண்ணுக்கு தெரிகின்ற பொருள். அவைகள் வன்பொருள் என்று சொல்வார்கள். வன்பொருள் என்றால் நம் கைக்கு தொடக்கூடியதாகவும், கண்ணுக்கு பார்க்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய பொருட்களை வன்பொருட்கள் என்னும். அதாவது ஹார்ட்வேர்ஸ். அந்த மின் பொருட்களை கம்பியை பார்க்கிறோம், சாதனங்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த கம்பியின் உள்ளாக செல்லக்கூடிய மின்சாரத்தை யாரும் பார்க்க முடியாது. அதுபோல நம் உள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பொருளுக்குத்தான் ஆன்மீகம் என்று பெயர். அதை நாம் சாஃப்ட்வேர் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில. மின்சார பயன்பாட்டிலே, கம்ப்யூட்டர் பயன்பாட்டிலே, செல்போன் பயன்பாட்டிலே எல்லாவற்றிலும் நாம் அதன் உள் இருந்து நம் கண்ணுக்கு புலனாகாமல் அந்த கருவிகளை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மென்பொருளை போன்றது நம்முடைய ஆன்மீகம் என்கின்ற நம்மை இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற நம் உள் இருந்து நம் எல்லோரிலும் இருந்து நம்மிலும் மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களிலும் இணைந்து அந்த உயிர்கள் மட்டுமில்லாமல் நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற
அந்த உண்மையை காண்பதே ஆன்ம ஆனந்தம். ஆன்ம ஆனந்தம். அதனால் என்ன பயன் என்றால், அகத்தில் ஆழ்ந்த அமைதி கிட்டுகிறது. முகத்தில் இருக்கக்கூடிய கண்களால் அந்த அமைதியை அனுபவிக்க முடியாது. மெய்யறிவு கண்கொண்டு இந்த உலகப் பொருட்கள், உலக உயிர்கள், நம்முடன் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த உறவுகளின் உண்மை நிலையை காண்பதே ஆன்மீக ஆனந்தம். இந்த ஆன்மீகத்தை பிறர் சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? அறிந்து கொள்ள முடியுமா? அனுபவிக்க முடியுமா? என்றால் நிச்சயமாக இயலாது. ஒரு தாய் தன்னுடைய கணவனுடன் பெற்ற அனுபவத்தை, இன்பத்தை மகளுக்கு சொல்ல இயலாது. ஒரு தந்தை தன்னுடைய இணையரிடம் பெற்ற அனுபவத்தை தன்னுடைய மகனுக்கு சொல்ல இயலாது. தக்க காலத்தில், தக்க பருவத்தில், தக்கவர் மூலம் தானே உணர்ந்து கொள்வதுதான் ஆன்மீகம். பிற உயிர் பெற்றிடும் இன்ப துன்பங்களை தனதாகவே உணர்ந்து, தனது உணர்ச்சிகளை முறைப்படுத்தி மற்றவரை மகிழ்வித்து தானும் மகிழ்வதுதான் ஆன்மீகம். தீய வினைப் பதிவுகளை திருத்திப் போக்கி, தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்து ஆற்றி, துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை எனத் தேர்ந்து, மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து, மண்ணுலகில் உயிர்கட்குத் துன்பம் போக்க, நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் தவம் இருக்கிறோம். நிறைவாழ்வாம் நெறி இதுவே ஆன்மீகம். எனவே நம் வாழ்வில தனி மனித அமைதிக்கும், குடும்ப அமைதிக்கும், சமுதாய அமைதிக்கும், சமநிலையை பேணுவதற்கும், தான் இயற்கை, சமுதாயம் என்ற 3ன் இசைவான செயல்பாடு அவசியம். இந்த இசைவிற்கு எல்லா வளங்களும் சமமாக கிடைக்கவும், எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கவும், இயற்கை வளங்கள் சிலருக்கு கணக்கில்லாமல் குவிந்து விடுவதை தடுக்கவும், இந்த ஆன்மீக உணர்வு நமக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. பேராசை, தன்முனைப்பு, பழிச்செயல்கள், அறியாமை, அறிவின் மயக்க மாயைகளை அகற்றி நம்மை பக்குவப்படுத்துகிறது. வயது, கல்வி, பதவி, பொருள், வெற்றி இன்ன பிறவற்றால் தன்முனைப்பு என்கின்ற மாயையில நாம மூழ்கி விடாமல், விளைவறிந்த விழிப்புணர்வுடன் வெற்றியால் துள்ளாமலும், தோல்விகளால் துவளாமலும், நமக்கும் மற்றவங்களுக்கும் இப்போதும் எப்போதும் உடலுக்கும் மனதுக்கும் இசைவானதையே ஆற்றி, நமது கடமைகளையும், பொறுப்புகளையும் தன்னார்வமுடன் எவ்வுயிர்க்கும் துன்பம் விளைவிக்காமலும், இயன்றவரை துன்பப்படும் உயிர்களுக்கு நேயமுடன், நிபந்தனையின்றி, எதிர்பார்ப்பு இன்றி, நன்றியை எதிர்பாராமல் உதவுவதே ஆன்மீகம். ஆன்மீகத் துறையினிலே முன்னேறும் அளவிற்கு அமைதியும், இன்பமும் உண்டாகிறது. குடும்பம், தொழில், சமுதாயம் மேன்மை அடைகிறோம். அந்த ஆன்மீகத்தை அகநோக்கு தவமுறையில் அறிவை அறிந்து, அகநோக்கின் மதிப்புணர்ந்து வாழும் நிலை அறிகிறோம். எப்படி?
என்றால், அறிவென்ற தொட்டிலிலே உலகை ஏத்தி, அன்பூறும் சொற்களினால் வாழ்த்துப் பாடி, சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் வளத்தோடும் அன்பு கொண்டு நெறியோடு வாழ்க என அழுத்தமான நினைவலைகளை பரப்பி தவம் இருக்கிறோம். பொறி புலன்களை அருள் பூரிப்பால் பொங்கி வரும் ஆன்மீக உணர்வால் இசைவாக இயக்கி வாழ்கிறோம் நிறைவுடன். எனவே உலகத்திலே அமைதி நிலவ வேண்டுமானால், மகிழ்ச்சி நிலவ வேண்டுமானால், ஆன்மீக உணர்வு பெருக வேண்டும். அன்பு, கடமை, ஆட்சி, அறம், தொண்டு எல்லாம் ஆன்மீக உணர்வோடு உணர்ந்து போற்றி அருள்நெறியில் மக்களெல்லாம் வாழ்க இசைவுடன். இந்த ஆன்மீக விளக்கத்தால் நம்முடைய பழக்கங்கள் சீராகிறது. அறக்கல்வி குழந்தைகளுக்கு கிட்டும். அருள் மூலம் பொருள் உயர்ந்தும், பொருள் மூலம் அருள் உயர்ந்தும், அருள் பொருள் இரண்டாலும் அறம் ஒழுக்கம் இவை உயர்ந்தும், ஆன்மீக அருள் வழியில் அறிவறிந்தும், அருள் வழியில் வாழ்கிறோம். ஆன்மீக அறிவுடன் அமைதியில் திளைக்கிறோம். நாம் பார்க்கின்ற இந்த பேரண்டம் முழுவதும் இருக்கக்கூடியது வெளி என்கின்ற ஆற்றலே. நமக்கு முன்னும் பின்னும் இடப்பக்கமும் வலப்பக்கமும் தலைக்கு மேலும் இப்படி நம்மை சுற்றி மட்டுமில்லாமல் இந்த உலகத்தை சுற்றியும், இந்த உலகத்தை போல இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை சுற்றியும் இருக்கக்கூடிய ஒரு பேராற்றலாக இருக்கக்கூடியது இந்த வெளி. அது வற்றா இருப்பாக இருக்கிறது. ஏனென்றால், அந்த இருப்பிலிருந்து தான் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய இவ்வளவு உலகங்களும் பெருகி வந்திருக்கிறது. இவ்வளவு உயிர்களும் தழைத்திருக்கிறது. இதே வெளியானது இதே வெளியானது எல்லா உலகங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஆற்றலாக ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளாமல் ஒன்றோடு ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்று விலகாதபடி குறிப்பிட்ட இடைவெளியில் குறிப்பிட்ட வேகத்தில் இயங்கிக் கொண்டிருப்பதால் இந்த உலகங்கள் இயங்கிக் கொண்டு இந்த உயிர்கள் வாழ்வதற்கு ஒரு இசைவான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றன. எனவே அதே இசைவான சூழலை நாமும் பின்பற்றுவதுதான் அதுதான் ஆன்மீகம். அந்த ஆற்றலானது நம்முடைய உடலிலே உயிராக, அந்த உயிரின் அலையாக மனமாகவும் அறிவாகவும் இயங்கிக் கொண்டிருப்பதால் தான் நமக்கு மூச்சு இசைவாக நடைபெறுகிறது. இரத்த ஓட்டம் இசைவாக நடக்கிறது. நம்முடைய உடலிலே காற்று ஓட்டம் இசைவாக நடக்கிறது. இதனால் நம்முடைய உடலிலே காந்த ஓட்டம் இசைவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த காந்த ஓட்டத்திலிருந்து நமக்கு ஆற்றல் கிடைத்து இந்த உலக வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், வாயிலே சுவையாகவும், கண்ணிலே ஒளியாகவும், மூக்கிலே மணமாகவும், காதிலே ஒலியாகவும் நாம் இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அனுபவத்திலே அளவு முறை மீறாமல் இதமாக வாழக்கூடிய இந்த ஆன்ம உணர்வால் பிரியா இன்பம் என்கின்ற பேரின்பம் பரவசத்தை அடைகிறோம். இந்த பரவசத்தினால் மட்டுமில்லாமல் இந்த உயிர் வாழ்க்கையினுடைய இறுதி கட்டமாக இருக்கக்கூடிய
மரணம் எப்படி நிகழ்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளும்போது தான் நம்முடைய ஆன்மத்தினுடைய ஆன்மீகத்தினுடைய வல்லமையும் நமக்கு உணர்வாகும். ஆண்களிலே இருக்கக்கூடிய விந்தும், பெண்களில் இருக்கக்கூடிய நாதமும் உடைந்து வெளிப்பட்டு வெப்பம் குறைந்து விரைத்திடும். உடலிலே மூச்சு நின்று ரத்தம் சுண்டி மின்னோட்டம் போலவே உடலில் உள்ளே ஓடிச் சுழலும் உயிர்காந்த அணுக்கள் இயக்கம் நின்றுவிடு. இதுவே மரணம். அப்பொழுது உடலின் ஐம்பேர் ஆற்றல்களின் அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று என்கின்ற ஆற்றல்களின் கூட்டாக இருக்கக்கூடிய இந்த உடலிலே அவற்றினுடைய தன்மைகள் மாறாமல் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த விரிந்த 5 ஆற்றலினோட வெளியோடு ஒன்றுகிற நிகழ்ச்சி தான் நம்முடைய இயற்கை மரணம் என்பது. அத்தகைய இயற்கை முடிவு எய்தும் வரை நாம் ஆனந்தமாக வாழ்வதற்கு இந்த ஆன்மீக உணர்வு நமக்கு அவசியமாகிறது. நாம் இந்த ஆன்மீகத்தை உருவங்களிலே, கதைகளிலே பலவாறாக சித்தரித்து, அவற்றின் உட்பொருளை உணராமல் நாம் ஏதோ முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக, ஏதோ எழுதி வைத்திருக்கிறார்கள், ஏதோ கட்டி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற அவற்றினுடைய ஆழ்ந்த உட்பொருளை உணராமல் பின்பற்றிக் கொண்டுவதிலிருந்து நாம் சற்று அகம் நோக்கி கண்களில் பார்ப்பதை விட்டுவிட்டு கண்களை மூடிக்கொண்டு நம் உள்ளே அகத்தில் பயணிக்கும்போது நமக்கு அவற்றினுடைய உட்பொருள் தெரிந்து நாம் நம்முடைய வாழ்வை ஆன்மீக ரீதியாக வாழும்பொழுது நம்முடைய இயல்பு வாழ்க்கை அர்த்தமுடையதாகிறது. பாம்பை பஞ்சனையாக்கி உறங்கும் அனந்தன் அலை கடல் நடுவில் ஆதி அரவம் தனை அருமெத்தையாக்கி அரிதுயில் கொள் எழிலனந்தன் திருக்கமல பாதம் பொருடி திருமகள் பணிவதன் ஆன்மீக மெய்ப்பொருளை உணர்ந்து தவம் இருக்கிறோம். எல்லாரும் பார்த்திருப்போம். கடல்ல பாம்பு மெத்தையில திருமால் பள்ளி கொண்டிருப்பதையும், அவர்களிடம் லட்சுமி தேவி அம்மா கால்களை பாதம் வருடி பணிந்து கொண்டிருப்பது போல படங்கள் நிறைய நம்ம பார்த்திருப்போம். ஆனா இது இது எந்த நமக்கு கருத்தை சொல்லுகிறது? அலைகடல்ல யாராச்சும் பாம்புல மேல படுத்திருக்க முடியுமா? அந்த பாம்பு ஒண்ணும் ஆகாதா? எப்படி அது சாத்தியம்? இந்த கேள்வியை நாம் எழுப்பி பார்க்கும் பொழுது, அவரு கடவுளுங்க. கடவுளால தாங்க முடியும். அவர்னால முடியுங்க. என்று ஒரு நமக்கு நாமே ஏதோ ஒரு சமாதானம் சொல்லிக்கொண்டு அதையெல்லாம் பெரியவங்க வச்சாங்கன்னா, அதெல்லாம் ஏதோ அர்த்தம் இருக்குங்க. அர்த்தம் இருக்கும். என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொண்டோமா என்பதுதான் இங்கே கேள்வி. அதுதான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீகம். அறிவுக்கு அடிமையாவது பக்தி. அந்த அறிவால் அழியப் பழகுதல் யோகம். அந்த அறிவை அறிந்து கொள்கின்ற நிலை ஞானம். அந்த அறிவை அறிந்த நிலையில் வாழுவது ஆன்மீகம். ஆக இந்த நிறைய நமக்கு ஆன்மீகத்தில சொல்லி வைத்திருக்கிறார்கள். படங்களின் மூலமாகவும், கதைகள் மூலமாகவும். ஆனால் அவற்றின் உட்பொருளை நாம அறிந்து பின்பற்றாததினால், அதனுடைய முழு கருத்துக்கள் வெளிவராமலே போய்விட்டது. சரி, அப்படி என்றால் இந்த காட்சி எந்த காட்சி? அலை நடுவில பாம்பு மெத்தையில படுத்துக் கொண்டிருப்பது எதை குறிக்கிறது? என்றால், தினசரி இயல்பு வாழ்க்கையில நம் இருத்தலுக்கு நம் இருத்தலுக்கு உயிர்ப்பளிக்கக்கூடிய, ஊட்டமளிக்கக்கூடிய
பாலாகிய வாழ்க்கை எனும் பாற்கடல். அலைகடல்ல பாற்கடல்ன்னு சொல்றாருங்க இல்லையா? அந்த பாற்கடல் என்பது என்னன்னா, பால் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு உயிர்ப்பாக இருக்கக்கூடிய பால். ஒரு குழந்தைக்கு பிறந்த உடனே முதல்ல உயிர் பிழைக்கக்கூடிய எதுன்னா மூச்சு, 2வது பால் தான். அதுபோல அந்த பால் குடிக்கும் பருவத்தை தாண்டிய பிறகு நமக்கு உயிர் பிழைக்கக்கூடியது உணவுகள். அதை குறிப்பது தான். அந்த பாற்கடல் என்பது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை என்கின்ற கடல். நாம் நினைப்பது போல அலைபாய்ந்து கொண்டிருக்கிற கடல் மெத்தை அல்ல கடல் அல்ல. அந்த கடல் என்பது நம்ம வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. அந்த வாழ்க்கை எனும் பாற்கடலில நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்ப துன்பங்கள் என்கின்ற அலைகளால் ஏறி இறங்கி, ஏறி இறங்கி இன்ப, துன்பம், லாப, நட்டம், வரவு, செலவு, நலம், நலமின்மை, மகிழ்ச்சி, துக்கம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, இரவு, பகல், போற்றிகள், தூற்றல்கள், விருப்புகள், வெறுப்புகள் இப்படி அலைந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அதைதான் அந்த ஆழ்கடல் என்கின்ற அந்த பால்கடல் நமக்கு தெரிவிக்கிறது. அப்ப பாம்பு என்கின்ற மெத்தை எதை குறிக்கிறது என்கின்றால், நாம் இவ்வாறு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருப்பது கணத்துக்கு கணம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லக்கூடிய அளவிலே, மூச்சை விடும்போதெல்லாம் நாம் தற்காலிகமாக மரணத்தை அடைகிறோம். மூச்சை இழுக்கும் போதெல்லாம் நாம் தற்காலிகமாக பிறந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிறந்தும், இறந்தும், ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்ற, உள்ளே சென்று கொண்டு வெளியே வந்து கொண்டிருக்கின்ற அந்த மூச்சை தான் அந்த பாம்பு என்பது. அந்த மூச்சு எனும் பாம்பை மெத்தையாக்குவது என்னென்ன? அதில் இசைவாக பயணிப்பது. இப்ப பார்த்தீங்கன்னா, கோபம் அடையும்போது, பதட்டமா இருக்கும்போது பார்த்தோம்னா, மூச்சு அதிகமா மூச்சு வாங்கும். அதே கொஞ்சம் ஆழ்ந்த அமைதியா, பொறுமையா இருக்கும்போது, மூச்சு நிதானமா போயின்ட்டுருக்கும். அதுபோல அந்த ஏறி இறங்கி அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை கடல்ல, மூச்சு எனும் பாம்பை அலைய விடாமல் அதை அடக்கி அப்படின்னா, மூச்சில் இசைவாக இருக்கும்போது. அப்போ வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என்னைச் சுற்றி என்ன நடந்தாலும், எனக்கு வெளியில் என்ன நடந்தாலும், நான் அதனால் பாதிக்கப்படாமல், எதனால் பாதிக்கப்படாமல்? அந்த வெளி நிகழ்வுகளினால், நான் சொன்ன மாரி நடக்கல, நான் சொன்னத கேட்கல, நான் எதிர்பார்த்தது நடக்கல என்கின்ற இந்த கா எதி காரணங்களினால, நாம் அமைதியை இழக்கக்கூடாது. புறத்தில் நாம் அந்த நிகழ்வுக்கு என்ன பதில் செய்ய வேண்டுமோ, அது செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பது. புறத்திலே நாம என்ன செய்ய வேண்டுமோ, அதை செய்யணும். அதே நேரத்தில் அகத்தில் நாம ஆழ்ந்த அமைதியில் இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் தன்மையை சுட்டிக்காட்டுவது தான் அந்த பாம்பை மெத்தை என்று அடக்குவது. இத்தகைய கவனமாக அது எப்ப முடியும் அப்படின்னா, மூச்சு இசைவா, நார்மலா, அமைதியா போயிட்டுருக்கும்போது தான் அது முடியும். அத்தகைய தன் உணர்வுடன் அப்ப நம்மகிட்ட நம்ம மூச்சில கவனமாக இருக்கும் பொழுது, எதிரில என்ன நடந்தாலும் அதற்கு உரியதை நாம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வும், அகத்தில் அமைதியை இழக்காத போது தான் புறத்தில் நாம் என்ன செய்ய முடியும் என்ற தெளிவு நமக்கு கிட்டும். அதைத்தான் அந்த துயில் கொள்ளுகின்ற அந்த நிலை காட்டுகிறது. துயில் கொள்ளுதல் என்றால் வேலை வெட்டிய விட்டுட்டு, அல்லது வேலை செய்யாம சோம்பேறியா இருக்கிறதுன்னு கிடையாது. இல்ல யாராச்சும் செ செ ஐயா, யாராச்சும் நமக்கு கொடுத்தார்கள் என்றால், அதை நாம் பெற்றுக்கொண்டு உண்ணுவது, உறங்குவது அல்லது ஏதோ பஜனை பாடுவது என்று இல்லாமல், வாழ்க்கையில நாம் நம்முடைய எண்ணம், சொல், செயல்களை இசைவாக, இதமாக, அழகாக, அறிவார்ந்த
நல் மனம் கமழும் வழியை பின்பற்றி இதை குறிப்பதுதான் அங்கே லட்சுமி தேவி என்கின்ற உருவத்தை காட்டுகிறது. என்ன? இதமாக, அழகாக, அறிவார்ந்த, நல் மனம் கமிழும். அந்த நல் மனம் கமழ்வதற்காக தான் அங்க பூவ காட்டியிருப்பாங்க. அந்த பூ மேல உட்கார்ந்திருக்கிற மாரி. இப்படியெல்லாம் நாம் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது, நம்முடைய இந்த வாழ்க்கை வந்து, நான் நெனச்சது நடக்கலையே, நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே, நமக்கு வேண்டியது கிடைக்கவில்லையே என்று நாம் சலித்துக் கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து விடுபட்டு, எப்போதும் எப்போதும் இன்பமாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நமக்கு இந்த ஆன்ம உணர்வு நமக்கு மிகவும் அவசியமாகிறது. கவலையும், அச்சமும் தவிர்ப்பதே உண்மையான ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது கோயிலுக்கு செல்வது மட்டுமோ, பக்தியை செலுப்பது மட்டுமோ அல்ல. கடவுளை போற்றிக் கொண்டிருப்பதற்காக கடவுள் நம்மை படைக்கவில்லை. கடவுளை வாழ்க வாழ்க என்று சொல்லுவதற்காக அல்ல. அந்த இயற்கை நெறியில் இன்னது செய்தால் இன்னது விளையும் என்கின்ற அந்த உணர்விலே நாம வாழ்வதுதான் ஆன்மீகம். அப்பொழுது கவலை என்கின்ற ஒன்று இல்லவே இல்லை என்கிறது நமக்கு அந்த ஆன்மீக உணர்வு. அந்த கவலைப்படுவது என்பது நம்முடைய அறியாமையை குறிக்கிறது. எந்த கவலையும் இன்றி வாழ்வதே ஆன்மீக வாழ்வாகும். ஆன்மீக உணர்வால எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை, அச்சம், வெறுப்பு, கோபத்தால் பாதிக்கப்படாமல் நம்மால் நிம்மதியாக இருக்க முடிகிறது. அறிவு, ஆயுள், ஆற்றல், துணிவு, பெருமை, நம்பிக்கை, நோயின்மை, வெற்றி என எல்லாவற்றையும் பெற்று நிரந்தர மனநிறைவோடு புறத்திலே எந்த சூழலிலும் அக அமைதியில் வாழக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கிறது. வாழ்வில் கவலை வருவதற்கு காரணமே இத்தகைய ஆன்ம அறிவு இல்லாததனால்தான். எனவே முக்கியமான விஷயங்களுக்கு முடிவு எடுக்கும் பொழுது அரைகுறையாக புரிந்து கொள்ளுதல் அல்லது தவறாக புரிந்து கொள்ளுதல் இவற்றால் நாம் துன்பம் படுகிறோம். எனவே வாழ்க்கையில் புரிதல் என்பது நன்மையை தரும். அந்த புரிதல் என்பதுதான் ஆன்ம உணர்வு. புரிதல் இல்லையென்றால் நமக்கு துன்பங்களை தரும். நமக்கு புரிதல் ஏற்பட இந்த ஆன்ம அறிவு மிகவும் அவசியமாகிறது. மிக முக்கியமானவற்றை புரிந்து கொள்ளாமலே வாழ்வதும், புரிதலையே தவறாக புரிந்து கொள்வதும், அரைகுறையாக புரிந்து கொள்வதும் நம் துன்பத்திற்கு காரணம். தவறாக சிந்திக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளாமலே மறுபடியும் தவறாகவே வாழ்வது நிலையை தவிர்க்க வேண்டும். பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால், அந்த பிரச்சனை எதனால் வந்தது என்று புரிந்து கொள்ளும் ஆன்மீக தவம் இருக்கிறோம். வாழ்வில் அனுபவிக்கும் அத்தனை துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் எது என்றால், நமக்கு உண்மை எது? பொய் எது? நன்மை எது? தீமை எது என்கின்ற தெரியாத தன்மைதான். எனவே நாம் எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்வில் நிரந்தர மன நிறைவு பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த ஆன்ம அறிவு நமக்கு அவசியமாகப்படுகிறது. இறுதியாக இந்த மகிழ்ச்சியும், எந்த மகிழ்ச்சியும் ஏதோ ஒரு இன்பம் கிடைக்குது, ஏதோ ஒரு மகிழ்ச்சி நடக்கிறது, ஏதோ ஒரு நன்மை நடக்கிறது. அது நிரந்தரமாக இருக்கிறதா என்றால், இல்லை என்பதுதான் பதிலாக வருகிறது. எனவே அப்படி புரிந்து கொள்ளும் நிலை வரும்போது, நம்முடைய வாழ்வில நாம் எதிர்பார்க்கக்கூடிய இன்பங்களிலே ஒரு அளவு முறை காக்கக்கூடிய அறிவு நமக்கு கிட்டும். வாழ்க்கையிலே தோன்றி மறையும் தற்காலிகமாக ஏற்படும் ஆழமான ஏக்கங்கள், இடையிடையே வரும் துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனையால் தவிப்பவர்கள், உடல் நிலையில் பல வகையான தேவைகள் உள்ளவர்கள், பல ஆயிரம் ஆசைகள், இது போன்ற மாயையில சிக்காமல் இருப்பதே ஆன்மீகம். தன்னை தானே யார் என தெரிந்து கொள்வது ஆன்மீகம்.
தன்னையோ, கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டுங்க. என்னன்னா, தன்னை அறிந்து தன்னை அறிந்து வாழும் நிலையே அந்த கடவுள் என்பது. கடவுள் என்பது நம்முடைய எண்ணம், சொல், செயல்களை கடந்து மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற எல்லா புலன் உணர்வுகளையும் கடந்து தன்னில் நிலைத்து ஆழ்ந்த அமைதியில் இருக்கும் பொழுது, அந்த உள் என்கின்ற தன்மையை நம்மால உணர முடிகிறது. நாம் நம்முடைய உண்மையான நிலையில் இருந்து உண்மையான நிலை என்பது என்ன? ஆழ்ந்த அமைதி என்பதுதான் நம்முடைய உண்மையான நிலை. நம்முடைய இலக்கே உண்மையாக நம்மை உணரும் ஆன்மீகம் தான். எனவே நமக்கு அரைகுறையாக இருக்கக்கூடிய இந்த புலன் அறிவை முழுமையாக தெளிந்து, புரிந்து ஆன்மீக மகிழ்ச்சியில் திளைக்கிறோம். நாம் எத்தனை நூல்களை கற்றாலும், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை நாம் கற்பதுதான் ஆன்மீகம். நாமே நமக்கு ஒரு புத்தகம் தான். நம்மை புரட்டி பார்க்கும் தவம் இருக்கிறோம். இதுவரை நாமாகிய புத்தகம் மூடப்பட்டே இருக்கிறது. நம்மை மற்றவர்களிடம் நான் யார் என்று கேட்பதை தவிர்க்கிறோம். அதேபோல நீங்கள் யார் என்று மற்றவர்களை தெரிந்து கொள்வதில் இருக்கிற ஆர்வத்தையும் நாம் யார் என்று நம்மிடமே கேட்டு தெரிந்து கொள்ள ஆர்வமாக மாற வேண்டும். அதுவே ஆன்மீகம். நமக்கே நம்மை பற்றி தெரியாத போது மற்றவர்களுக்கு நமக்கு எப்படி தெரியும்? நாமே நம்மை பற்றி அறிந்து கொள்ளாத போது மற்றவர்களை தெரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? நாம் தானே நமக்கு அதிகபட்சமான நெருக்கத்தில் இருக்கிறோம். மற்றவர்கள் நம்முடைய இயல்பை தெரிந்ததை விட நமக்குத்தான் நம்மை பற்றி முழுமையாக தெரியும். எனவே இத்தகைய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளையும் அவற்றினுடைய புறத்தோற்றத்தை நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளையும் அவற்றினுடைய புறத்தோற்றத்தை கண்டு மயங்கி விடாமல் அதன் உட்பொருளை பார்க்கும் பொழுது நமக்கு உண்மையான உண்மை புரியும். என்ன உண்மையான உண்மை என்றால், நாம் வாழ்வில் பார்த்து கொண்டிருக்கின்ற, நடந்து கொண்டுகின்ற, கேள்விப்படுகின்ற எல்லாமே தோன்றி மறையக்கூடியவை. ஒரு சிற்பத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தில் மறைந்தது மாமத யானை என்று ஒரு சொற்றொடர். அதேபோல கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். இது எல்லாமே நமக்கு ஆன்மீக அறிவை கொடுக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் வழங்கி இருக்கக்கூடியவை. ஆனால் அவற்றின் பொருளை தவறாக புரிந்து கொண்டு கல்லை கண்டால் நாயை காணோம்னா தெருல போகும்போது நாய் குலைக்குதாம்மா, நாய் குலைக்குதுன்னு நாயை அடிக்கிறதுக்கு பார்த்தா கல்லு கிடைக்கலன்றாங்க. நம்ம அமைதியா ஒரு இடத்துல அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறோம். அங்க பார்த்தா கல்லு இருக்கும். ஆனா அங்க பார்த்தா அடிக்கிறதுக்கு நாய் இருக்காதாம். இப்படியெல்லாம் பொருளை நாம தவறாக தெரிந்து கொண்டு ஆன்மீகத்தை இழந்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது ஒரு சிற்பம் இருக்கு அப்படின்னா, ஒரு நாய் சிற்பம் இருக்கு அப்படின்னா, அந்த கல்லுல ஒரு நாய் சிற்பம் இருக்கும். அந்த சிற்பத்தை பார்க்கும்போது, அந்த சிற்ப அழகில நம்ம அந்த கல்ல மறந்துருவோம். அதான் நாயை கண்டால் கல்லை காணோம்ன்றது. அல்லது நம்ம தூரத்திலிருந்து பார்க்கும்போது வெறும் கல்லா தான் தெரியும் அது. கிட்ட போனபோது தான் அது நாயா தெரியும். அப்ப தூரத்திருந்து பார்க்கும்போது கல்லு தான் தெரியும். அப்ப நாயே இருக்காது. அப்போ கல்லை கண்டால் நாயை காணோம். அப்போ நாம பார்க்கக்கூடியது எல்லாமே மாயை என்றால் என்னன்னா, மாயை என்பது இல்லாததுன்றது அர்த்தம் இல்ல. தோன்றி மறையக்கூடியது. என்ன தோன்றி மறையக்கூடியது? இப்ப நாம
உயிரோடு உடல் இணங்கி இருக்கும் பொழுது, நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். உடலிலே இருந்து உயிர் பிரிந்து விட்ட பொழுது, அந்த உடலானது ஐம்பூதங்களாக மாறி இந்த வெளியோடு வெளியாகி தன்மயமாகிவிடும். அப்ப அதுதான் தோன்றி மறையக்கூடியது. இந்த தோன்றி மறையக்கூடியதிலே இருக்கக்கூடிய அந்த பேராற்றல் நம்மிடம் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப நாம் யார் அப்படின்னு பார்த்தம்போது, நம்முடைய இந்த ஆன்மீக அடிப்படையில நாம் ஒவ்வொருவருமே நாம் ஒவ்வொருவருமே இறை என்று சொல்லக்கூடிய அந்த பேராற்றலின் நடமாடும் தெய்வங்களாக இருக்கின்றோம். நாம் எல்லாருமே நடமாடும் தெய்வங்கள் என்ற ஒரு புரிதல் வந்துவிட்டால், நாம் நம்முடைய சக உயிர்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய எண்ணம் தோன்றாது. அதுதான் ஆன்மீக உணர்வு. யாரை பார்த்தாலும் இறையின் மாறு வடிவங்களாகவே மாறு வடிவங்கள் என்றால், அவர் இந்த பெயரில், இந்த தோற்றத்தில், இந்த உறவில், இந்த அளவில் இப்போது நம்முடைய தொடர்பில் இருக்கிறார். ஆனால் நாமும், அவரும் இந்த நம்முடைய வேடத்தையும், அவருடைய வேடத்தையும் கலைத்துவிட்டு பார்த்தால், நாமும் அவரும் ஒன்றே என்கின்ற அந்த புரிதல் வந்துவிடும். அந்த புரிதல் வந்துவிட்ட பிறகு, நான் எனினும் பிறரெனினும் நல்லுயிர் நிறையறிவில் ஒன்றே. நிறையறிவில்னா, நாம இத்தகைய ஒரு பூரணமான முழுமையான ஒரு கண்ணோட்டத்தில் முழுமையான கண்ணோட்டம் என்பது என்ன? புறக்கண்ணால் பார்க்காமல் அகக்கண்ணால் பார்க்கும் பொழுது. அகக்கண் என்பது என்ன? அவர் யார்? நான் யார்? அவருடைய மூலம் என்ன? என்னுடைய மூலம் என்ன? இருவருடைய மூலமும் ஒரே மூலம் தான். அப்போ தான் எனினும் பிறர் எனினும் நிறையறிவில் ஒன்றாக இருக்கின்றோம். நல்லுயிரில் வினைப்பதிவில் ஊனுருவ தோற்றங்களில் முன்பின்னாய் பிறந்துள்ளோம். அவ்வளவுதான். தேவைகளில், திறமைகளில், தகுதிகளில், உருவங்களில், உணர்ச்சிகளில், வாழ்க்கை நிகழ்வுகளில், பொறுப்புகளில், கடமைகளில் எல்லை உருவாக்கி வேறுபடுகின்றோம். ஏன், எங்கே, எவ்வளவு என்று ஆழ்ந்து அகத்தில் ஆழ்ந்த அமைதியில் உடன் இருக்கும் பொழுது, அங்கே ஒரு ஒருமைத்தன்மை கிட்டும். எப்படி கிட்டும்? பிற உயிர் பெற்றிடும் சுகதுக்க உணர்வினை உணர்வு கொண்டு உள்ளத்தால் யூகித்து அவருக்கு வருகின்ற அந்த அடுத்த உயிருக்கு வருகின்ற இன்பத் துன்பங்கள் தனதாகவே கருதி அந்த உயிருக்கு அந்த உயிர் படுகின்ற துன்பத்திலிருந்து போக்குவதற்கு என்னால் எந்த உதவியாவது செய்ய முடியுமா என்கின்ற அந்த பேர் உணர்வோடு உதவுகின்ற அந்த நேய உணர்வு. அதுதான் உண்மையாக ஆன்மீகம். போற்றிகளோ, வழிபாடுகளோ, பூஜைகளோ, நிவேதனங்களோ அல்லது நைவேத்தியங்களோ, பரிகாரங்களோ இவையெல்லாம் ஆன்மீகம் அல்ல. உன்னுடைய சக மனிதருக்கு இந்த மனித உருவத்தை தாண்டி இருக்கின்ற மற்ற உயிர்களுக்கு, உலக உயிர்களையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த சுற்றுச்சூழலுக்கு என்னால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் வாழ்வதற்கு நாம் முயற்சிக்கிறோமா? தண்ணீரை வீணாக்காமல், தண்ணீரை கெடுக்காமல், காற்றை கெடுக்காமல் வாழ்கிறோமா? இவை எல்லாம் தான் ஆன்மீகம். உண்மையான ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது அனைவருக்கும், அனைத்துயிர்க்கும், அனைத்து அண்டத்திற்கும் தன்னேயம். தன்னேயம்னா தன்னுடைய உடலை பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் மற்றவருக்கு குடும்பத்துக்கு நம்மால உழைக்க முடியும். சமுதாயத்துக்கு நம்மால கொடுக்க முடியும். அப்போ தன்னுடைய உடலை பராமரித்தல் ஒரு தவம். அது ஒரு யோகம். என்னுடைய உடலை பராமரித்தல். ஏன்? என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய இறையாற்றலை நாம் வழிபடுவது என்றால் அதுதான் முதல். இறை வழிபாட்டின், ஆன்மீகத்தின் முதல் பிள்ளையார் சுழி என்னன்னா, என்னுடைய தேவையை, குறைந்தபட்ச தேவையை நிறைவேற்றிக் கொள்வது. அதற்காக ஆடம்பரமாக வாழ்வது என்ற அர்த்தம் அல்ல. குறைந்தபட்ச தேவை.
அதை விட குறைத்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடும். குறைந்தபட்ச தேவையாவது நாம நிறைவேற்றிக் கொள்ளும் பொழுது, நம்மையும் பார்த்துக்கொண்டு, குடும்பத்தையும், தொழிலையும், சமுதாயத்தையும் எந்த அளவிலே தனது உடல், குடும்பம், சுற்றம், ஊர், உலகோர்க்கு ஆற்றும் கடமைகள் முறையே முக்கியம். அத்தகைய வழியிலே நம்முடைய எண்ணம், சொல், செயல்களை ஆற்றிக்கொண்டு, நாம் இந்த ஆன்மீக பயணத்தில் முன்னேறி வாழ்வாங்கு வாழ்வோம். பெற்றவர்கள் பேணுதல், பெற்றவர்களை பேணுதல். அது ஒரு இறை வழிபாடு. அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு கருமாதி செய்வதோ, அவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை செய்வதோ, அல்லது அவருடைய அத்தியத்துவ கரைப்போ இதுவல்ல ஆன்மீகம். அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை பராமரிப்பது. எந்த உயிர்க்கும் எந்த உயிர்க்கும் எப்போதும் எதையாச்சும் என்னுடைய உடல் பொருள் ஆற்றல்களால் என்ன செய்ய முடியும் என்கின்ற எப்பொழுதும் பிறர்க்கு உதவுகின்ற ஒரு மனப்பான்மையோடு நாம் வாழ்வை வாழ்வோம். இது குறித்து அடுத்தடுத்த சந்திப்புகளிலே மீண்டும் நாம் இதை தொடர்வோம். இப்பொழுது சொன்ன அந்த திருமால், லட்சுமி உருவத்தை போன்றவே நமக்கு இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய எளிய சில நிறைய விடயங்கள்லாம் இருக்கின்றன. காலம் கருதி இப்பொழுது நிறைவு செய்து கொள்கிறோம். இதுகாரும் பொறுமை காத்தமைக்கு அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். என்னில் குறை கண்டால் என்னிடம் மட்டுமே கூறுங்கள். நிறை கண்டால் பிறரிடம் கூறுங்கள். இதில் ஏதேனும் கருத்து மாறுபாடுகளோ, வேறுபாடுகளோ அல்லது ஐயங்களோ ஏதேனும் இருந்தால் கருத்து தெரிவித்தால் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வை வாழ்வாங்கு வாழ்வோம். மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன்.